புதிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் முதல் விஷயம் பழைய நினைவுகளும் தோல்விகளும் வருத்தங்களும்தான். மன்னிப்பு. உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்கள் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, உங்கள் மன அமைதிக்காக. முக்கியமாக உங்களையே நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். பாடம் மட்டும் மிஞ்சட்டும். கடந்த கால தவறுகளில் இருந்து பாடங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த பாரமான நினைவுகளை கீழே இறக்கி வையுங்கள். சாணக்கியர் கூறுவது போல, முடிந்து போன காரியத்திற்காக வருத்தப்படுவதால் பயன் ஏதுமில்லை. 2. சுய ஆய்வு மற்றும் அடையாளம் காணுதல். புதிய வாழ்க்கையை தொடங்கும் முன் நீங்கள் யார் என்பதில் தெளிவு வேண்டும். பட்டியல் இடுங்கள். உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன, எதை செய்யும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், எவை உங்களை சோகமாக்குகின்றன. மதிப்பீடு. உங்கள் தற்போதைய சூழலில் எதெல்லாம் மாற வேண்டும்? உங்கள் வேலை, உங்கள் பழக்கவழக்கங்கள் அல்லது நீங்கள் பழகும் மனிதர்களா? மாற்ற வேண்டியவற்றை தயவுதாட்சண்யமின்றி பட்டியலிடுங்கள். 3. புதிய இலக்குகள் மற்றும் திட்டமிடல். திட்டம் இல்லாத பயணம் திசை மாறி போகும். குறுகிய கால இலக்குகள். அடுத்த 1 மாதம் மற்றும் 3 மாதங்களில் நீங்கள் அடைய வேண்டிய மாற்றங்களை தீர்மானியுங்கள். உதாரணமாக, ஒரு புதிய மொழியை கற்பது அல்லது உடற்பயிற்சியை தொடங்குவது. பெரிய லட்சியம். இன்னும் 5 ஆண்டுகளில் நீங்கள் எங்கே இருக்க வேண்டும்? அந்த பிம்பத்தை உங்கள் மனதில் ஆழமாக பதியுங்கள். சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம் சொல்வது போல, திட்டமிடுதல் என்பது பாதி வெற்றியை கொடுக்கும். 4. பழக்கவழக்கங்களை மாற்றியமைத்தல். உங்கள் வாழ்க்கை என்பது உங்கள் தினசரி பழக்கங்களின் தொகுப்புதான். அதிகாலை பொழுதை ஆளுங்கள். புதிய வாழ்க்கையின் அடையாளம் அதிகாலையில் தொடங்கும். அதிகாலை நேரமானது உங்களை சிந்திக்கவும் திட்டமிடவும் வைக்கும். உடல் நலம். சத்தான உணவு மற்றும் உடற்பயிற்சி. ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும். உங்கள் உடலை பேணுவது உங்களை நீங்களே நேசிப்பதன் முதல் அடையாளம். டிஜிட்டல் டிடாக்ஸ். தேவையற்ற சமூக வலைதள பயன்பாட்டை குறைத்து அந்த நேரத்தை புத்தகங்கள் வாசிக்கவோ அல்லது புதிய திறமைகளை கற்கவோ பயன்படுத்துங்கள். 5. சமூகச் சூழலைச் சீரமைத்தல். சாணக்கியரின் கூற்றுப்படி, தவறான நட்பு ஒருவனை மெல்ல கொல்லும் நஞ்சு போன்றது. எதிர்மறை மனிதர்களை நீக்குங்கள். உங்கள் வளர்ச்சியில் அக்கறை இல்லாதவர்கள் மற்றும் எப்போதும் குறை கூறுபவர்களிடமிருந்து நாகரீகமாக விலகிக் கொள்ளுங்கள். உயர்ந்த உறவுகள். உங்களை ஊக்கப்படுத்தும், உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுத்தரும் மனிதர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். 6. நிதி சுதந்திரம். புதிய வாழ்க்கைக்கு பொருளாதார பாதுகாப்பு மிகவும் அவசியம். பணத்தை சேமிக்கத் தொடங்குங்கள். மிகச் சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை, சேமிப்பை பழக்கமாக்குங்கள். புதிய வருமான வாய்ப்புகள். உங்கள் திறமையை பயன்படுத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான வழிகளை உருவாக்குங்கள். 7. பயத்தை எதிர்கொள்ளும் துணிச்சல். புதிய தொடக்கத்தில் ஆரம்பத்தில் சில பயங்கள் வருவது இயல்பு. சிறிய படிகள். ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு விழுக்காடு முன்னேறினால் கூட 1 வருடத்தில் நீங்கள் முற்றிலும் புதிய மனிதராக மாறியிருப்பீர்கள். தன்னம்பிக்கை. உலகம் உங்களை நம்புகிறதோ இல்லையோ, நீங்கள் உங்களை முழுமையாக நம்ப வேண்டும். உன்னால் முடியும் என்று நீ நம்பினால் பாதி கிணற்றை தாண்டியதற்கு சமம். 8. ரகசியம் காத்தல். உங்கள் புதிய வாழ்க்கையின் மாற்றங்களை ஆரவாரம் இல்லாமல் செய்யுங்கள். உங்கள் வளர்ச்சி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் செயல்கள் பேசட்டும். சாணக்கியர் சொல்வது போல, ஒரு விதை மண்ணுக்குள் ரகசியமாக இருக்கும் போதுதான் விருட்சமாக வளர முடியும். புதிய வாழ்க்கைக்கான ஒரு வரி மந்திரம். நேற்று நீங்கள் யாராக இருந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, இன்று நீங்கள் யாராக மாற முடிவு செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.